ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தியும் மயில் வாகனம் பார்த்தோம்னா சாம்பிடி ஸ்ரீ ரேவதியும் தேடி அவங்க எல்லா பக்கமும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது சூரியகலாவும் அவங்க மருதும் கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி எங்கள் அத்தையை காணலை அப்படின்னு சொல்லவும், அதுக்கு காரணம் அந்த கார்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது உடனே அதிகாரியும் என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரிக்கு அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியுமான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க கார்த்தியை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே பார்க்கும்போது சாம்பிடி ஸ்ரீயும் அவங்க ரேவதி தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ தேங்காய் வேற வாங்கிட்டு வந்துருந்தாங்க பூஜை போட்டுறதுக்காக. அப்போ தேங்காவை உடைக்கவும் தேங்காய் நல்லாவே இருக்குது. அப்போ உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்லபடியாக பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுது, அதனால இப்போ செங்கல் சொல்லிக்கு நம்ம நெருப்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது பார்த்தோம்னா அப்போ அவங்க வேலை செய்யப்பட்டவங்க ஒருத்தர் வந்துட்டு இருக்கவும் அவருக்கு அவங்க காலில் நெளிஞ்சிட்டு இருக்குது ஒன்று கடிச்சிருது. உடனே ஐயோன்னு சொல்லிட்டு அவர் கீழே விழவும் உடனே எல்லாருமே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரிக்கு நெளிஞ்சிக்கிட்டு இருக்குது என்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூங்கின மாதிரிக்காகவும் உடனே அவர் தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ வைத்தியரை வர சொல்லவும் வைத்தியர் அங்கே பார்க்குறாங்க. உடனே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலை பெருசாக ஒன்றும் அடிப்படலை, ஏன்னா நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது சாதாரணமானது தான், அதனால உயிருக்கு ஆபத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு பச்சையிலாம் வச்சு அவங்க மருந்து போட்டு அவங்க கட்டி விடுதாங்க. இன்னும் ஒரு கண் முழிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கண் முழிச்சிருவாரு, ஆனாலும் 2-3 நாளைக்கு நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ கார்த்தியை தேடி ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரிகள் அவங்களும் காரில் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியை பார்த்ததுமே அவங்க காரை வழிமறிக்கிறாங்க. உடனே கார்த்தி மயில் வாகனமும் காரை விட்டு இறங்குறாங்க. என்ன சார், எதுக்காக எங்க காரை வழிமறிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே, உங்களை தேடி தான் நாங்கள் வந்துட்டு இருக்கோம், நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கும் போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லவும், என்னது என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது, ஆமா உங்க அத்தையை காணலையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா எங்க அத்தையும் என்னுடைய ஒய்ஃபையும் காணல, அவங்கள தான் நாங்கள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படிங்கும்போது, நீங்க தான் அவங்கள மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி மயில் வாகனமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் இதுக்காக உங்களை மறைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால உங்களை நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் நான் விசாரிக்க போறேன் அப்படிங்கும்போது, அப்ப மயில் வாகனம் சொல்றாங்க, ஐயோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க, எங்க அத்தையும் ரேவதியும் காணன்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம், நீங்க என்னன்னா இப்படி கார்த்தி மேல போய் அநியாயமா சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கும்போது, இங்க பாருங்க எனக்கு வந்திருக்க கம்ப்ளைண்ட் அப்படி, அதனால உங்களை அழைச்சிட்டு போய் நான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்தியை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கீங்களா, நான் கண்டிப்பாக நான் ஸ்டேஷனுக்கு வரேன், ஆனால் இப்போ எங்கள் அத்தையும் என் ஒய்ஃபையும் எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கும்போது, என்ன சார் நினச்சிட்டு இருக்கிறீங்க, கம்ப்ளைண்டே அந்த விஷயத்தை பற்றி தான், அதனால் உங்களை நான் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு தான் போகணும், சூரியகலா தான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கவும், இந்த சூரியகலாவுக்கு வேறு வேலையே கிடையாதா, என்ன இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்களோ இல்லைன்னு தெரியணும்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ கார்த்தியை வலுக்கட்டாயமாக அவங்க கூப்பிட்டு இருக்கும்போது, சரி நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை மயில் வாகனமும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா அதிகாரி கார்த்திகிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது, அப்ப கார்த்தி சொல்றாங்க, சார் எதனால சீக்கிரமா கேளுங்க, எனக்கு டைம் ஆகுது, அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, என்னை வெளியே விட்டாதான் நான் அவங்களை எப்படியா தேடி கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அதிகாரி அடுத்தடுத்து ஒவ்வொரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கோம். இப்போ கார்த்தி சொல்றாங்க, நான் எனக்கு தெரிஞ்சவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கலாமா அப்படிங்கும்போது, தாராளமா பண்ணிக்கிடுங்க அப்படிங்கவும், கார்த்தி பார்த்தோம்னா அவங்க அதிகாரி சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. உடனே சொல்லுங்க கார்த்தி, என்ன நீங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுது, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்படி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது, என்ன பிரச்சனை அப்படின்னு சரவணன் கேட்கும் போது, உடனே கார்த்தி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது கேட்டதுமே என்ன வெளியே விட்டாதான் அவங்க 2 பேரும் நான் கண்டுபிடிக்க முடியும், ஆனா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கனால என்னை விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க 2 பேரோட உயிருக்கே ஆபத்து, அதனால நான் வெளியே போகணும், தயவு செய்து நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கவும், அப்ப சரவணனும் அதிகாரி கிட்ட நீங்க போனை கொடுங்க கார்த்தி அப்படிங்கும்போது, உடனே கார்த்தியை போனை கொடுக்குறாங்க. அப்போ சரவணன் அதிகாரி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, நானும் இந்த மாதிரிக்கு சென்னையில் அதிகாரியை தான் இருக்கிறேன், கார்த்தி எனக்கு ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டாகும், அது மட்டும் இல்லாமல் கார்த்தி ரொம்பவே நல்லவர், அதனால இப்போ நீங்கள் வெளியே அவர் விடணும், அப்படி விட்டாதான் அவங்க 2 பேரையும் கார்த்தி கண்டுபிடிக்க முடியும், அதனால அவர் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எங்கும் போயிட மாட்டார், அவர்
அவருக்காக நான் சப்போர்ட்டாக இருக்கிறேன், அவருக்காக வந்து நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் எனக்காக அவரை வெளியே விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இது கெட்டதுமே சரி சார் நீங்களே இந்த அளவுக்கு சொல்கிறீங்க கார்த்திக்காக, அதனால நான் அவரை வெளியே விடுறேன் அப்படிங்கும்போது அடுத்தது கார்த்திகிட்ட வந்து சரவணன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. கார்த்தி நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நீ அதிகாரிகிட்ட நீ வந்து ஹெல்ப் கேட்கலாம், நானும் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன் அப்படிங்கும்போது நீ வந்து அதனால் உன்னை அவர் வெளியே விட்டுருப்பாரு, நீ வந்து அவங்க 2 பேரையும் தேடி காட்டுப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அதிகாரியும் வந்து கார்த்தியை அவங்க வெளியே விடுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக அவங்க 2 பேரும் எப்படியாவது கண்டுபிடிச்சி தீரணும், இல்லைன்னா உங்களை வந்து நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சரவணன் சார் சொன்னதுக்காக தான் நான் உங்களை வெளியே விடுறேன், ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட்டே வந்து நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் மறைச்சு வச்சிருக்கிறதா கம்ப்ளைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, நான் எப்படியும் அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சே தீருவேன், அதனால வந்து நீங்கள் வந்து கொடுத்துருக்க டைமுக்குள்ளே நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கையிலேருந்து நானும் உங்களை வெளியே விடுறேன் சார் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி மயில் வாகனம் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து சாமுண்டீஸ்வரி ரேவதி தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் தூக்கத்தில் இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சரி அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுது, இப்போ வந்து நம்ம அதாவது செங்கல் சூளைக்கு நம்ம நெருப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. அப்படி வந்து செங்கல் சூளைக்கு நெருப்பு வைக்கிறதுக்காக வரும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே வேலை செய்யப்பட்ட ஒருத்தருக்கு வந்து கரண்ட் ஷாக் அடிச்சிருது, அவர் அப்படியே கீழே வந்து தூங்கிருந்தாங்க. இதை பார்த்ததுமே எல்லாரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ஐயோ என்னாச்சு இது தம்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஷாக் அடிச்சிருக்குன்னு சொன்னதுமே உடனே பார்த்தோம்னா அவங்க தண்ணி தெளித்து அவங்க எழுப்புறாங்க. அவங்களும் வந்து எந்திரிச்சிருந்தாங்க. நல்ல வேலை பெருசாக எதுவுமே வந்து ஆபத்து வரல, அப்படி இருந்தால் பெரிய லெவலில் வந்து பிரச்சனையாக இருக்கும். என்னது அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம வந்து இன்னைக்கு வந்து நேரமே சரியில்லை போலுக்கு அப்படிங்கவும் அப்போ நம்ம இன்னைக்கு செங்கல் சொல்லிக்கு இது வைக்க வேண்டாம், நம்ம நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னு கூட ஒருத்தர் சொல்லும் போது இல்லை நீ கேலண்டர் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது கேலண்டரே எடுத்து கொடுக்குறாங்க. அதில் நல்ல நேரத்தை பார்க்கும்போது இப்போ வந்து நல்ல நேரம் இல்லை, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல நேரம் வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பொறுத்திருந்தோம்ல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செங்கல் சொல்லிக்கு இதை வைக்கலாம் அப்படிங்கவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து துரையை தான் காட்டுறாங்க. அதாவது ரேவதி கழுத்தில் இருக்கிற செயினை வந்து எடுத்துட்டு போனாங்களா அந்த அவரை தான் காட்டுறாங்க. அவர் வந்து அந்த செயினை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க. அப்போ தன்னுடைய பொண்ணு கழுத்தில் அந்த செயினை போட்டு விடவும் அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க தங்க செயின் மாதிரி இருக்குது, அதுவும் காஸ்ட்லியா இருக்குமே, உங்களுக்கு யாவது இவ்வளோ ரூபா, நீங்க வந்து நம்ம பொண்ணுக்கு தங்க செயின் வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இங்க பாரு இன்னைக்கு நான் ஒரு வேலை பார்த்தேன், எனக்கு நிறைய ரூபா கிடைச்சது, அதனால தான் நம்ம பொண்ணுக்காக நான் செயின் வாங்கிட்டு வந்தேன், செயின் வாங்கிட்டு வந்தா சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அடுத்தடுத்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு கழுத்தில் அந்த செயினை போட்டு விடவும் அப்போ அவங்க பொண்ணு பார்த்தோம்னா நான் போய் விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது இப்போ இந்த செயினை கழட்டி வச்சுட்டு போ அப்படிங்கிறாங்க. எதுக்காக பொண்ணு கழுத்தில் கிடக்கிற செயினை கழட்டுற அப்படிங்கும்போது என்னங்க விளையாட போறா தொலைச்சிட போறா அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் ஆசையாக நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அதெல்லாம் அவள் தொலைக்க மாட்டா, அவள் கழுத்துலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கழட்ட விட மாட்டுக்காங்க. அப்போ அவங்க பொண்ணு வெளியே வந்து விளையாடுறதுக்காக போவோம். அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஒய்ஃபுக்கு வந்து நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. என்னங்க இவ்வளோ பணம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் சொன்னோம்ல இன்னைக்கு நான் ஒரு வேலை செஞ்சேன், அதுக்காக தான் இவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படிங்கவும் எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது இங்கே பாரு நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், அதனால கை நிறைய பணம் கிடைச்சிருக்குது, நீ என்னென்னா அதை வாங்கி வைக்கிறதுக்கு இல்லாமல் இப்படிலாம் நம்மளை சந்தேகப்பட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சரி சாப்பாடு எடுத்துவே அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அப்போ உங்களுக்கு ஃபோன் வரவும் சரி நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன், எனக்கு வந்து முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தோரா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு ஒரே பதட்டமாக இருக்கிறாங்க. என்னது இவர் என்னென்னா வந்து நம்ம பொண்ணுக்கு கழுத்தில் செயினை போட்டார் தங்க செயின், இப்போ என்னென்னா நம்ம கையில் நிறைய பணத்தை கொடுத்துருக்குறாரு, அவசரமாக ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக அங்கேருந்து கிளம்பி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரே அவங்க குழப்பத்தோடு இருக்கவும் அடுத்ததாக பார்க்கும்போது அவங்க கார்த்தியும் மயில் வாகனமும் வந்துட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து அவங்க ரோட்டில் நின்று விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வரவும் கார்த்தி வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணை ஓடி வந்து காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றும் போது அந்த பொண்ணு காலத்தில் வந்து அவங்க ரேவதிக்கு செயின் வாங்கி கொடுத்தாங்களா, அந்த செயின் போட்டிருக்கவும் இதை பார்த்ததுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ மயில்வாகன் வந்து என்ன சகல என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த செயினை வந்து நான் ரேவதிக்காக வாங்கி கொடுத்த செயின், இந்த செயின் எப்படி இந்த பாப்பா காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் அப்பா இப்போ தான் எனக்கு வந்து போட்டு விட்டாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க வீடு எங்கம்மா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுதான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து கார்த்தியும் மயில்வாகனையும் அழைச்சிட்டு போகவும் அங்கே போனதுக்கப்புறமா துரையோட ஒய்ஃப்கிட்ட வந்து கார்த்தி வந்து விசாரிக்கிறாங்க. ஆமாம் உங்கள் கணவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவர் இப்போ தான் வெளியே போனார், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, அம்மா என்ன இந்த மாதிரிக்கு வந்து ஒரு கார் வந்து இடிக்கிறதுக்காக வந்துமா இந்த அங்கே தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அந்த அம்மா வந்து கார்த்திக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த குழந்தை பிறந்தது, என் குழந்தை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து அவங்க ரொம்பவே நன்றி சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதனால பரவாயில்லம்மா,
ஆமாம் உங்கள் குழந்தை கழுத்தில் இந்த செயின் கிடக்குது, இந்த செயின் நீங்கள் எங்கே வாங்கினேன்னு சொல்லி கேட்கும்போது இதை நான் வாங்கலை, என் கணவர் தான் இப்போ வாங்கி கொண்டு என் குழந்தை கழுத்தில் போட்டார் அப்படிங்கும்போது நீங்கள் உண்மையை சொல்லுங்கம்மா, இந்த செயின் உண்மையிலே உங்கள் கணவர் தான் வாங்கினாரான்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா அந்த செயின் வந்து என்னுடைய ஒய்ஃப்காக நான் வாங்கி கொடுத்தது அப்படிங்கவோ இதை பார்த்து கேட்டதுமே வந்து அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க எனக்கு கூட இந்த சந்தேகம் இருந்தது, ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது, அப்பவுமே நான் சந்தேகப்பட்டேன் ஒருவேளை உங்கள் ஒய்ஃப் கழுத்தில் உள்ள செயினை தான் அவர் எடுத்துகிட்டு வந்துட்டாரான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா பாருங்களேன் இது வந்து இந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன், அந்த சீல் கூட இதில் இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே அந்த அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க என் கணவர் இன்னைக்கு எனக்கு கை நிறைய பணத்தை கொடுத்தாரு, ஏன்னா நீங்கள் என் குழந்தையை காப்பாற்றிருக்கிறீங்க, அதனால நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து உண்மையை சொல்கிறாங்க. என் கணவர் வந்து இந்த செயினை இப்போ தான் வாங்கி கொண்டு போட்டார், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய பணம் கொடுத்தாரு, ஏது இவ்வளோ பணம்னு சொல்லி கேட்கும்போது இன்னைக்கு ஒரு பெரிய வேலையை நான் செஞ்சேன், அதுக்காக தான் இந்த பணம் கிடச்சுன்னு சொன்னார் அப்படிங்கவோ இது கிட்டதுமே கார்த்திக்கு சந்தேகம் வந்துருச்சுது. சரி உங்கள் கணவரை நீங்கள் இப்போ உடனே இங்கே வந்து வர சொல்லுங்க அப்படிங்கவும் அந்த அம்மாவும் பார்த்தோம்னா அவங்க கணவருக்கு ஃபோன் பண்ணி நீ உடனே வா அப்படிங்கிறாங்க. அப்போ துரையும் வரவும் வந்ததுமே கார்த்தி அடின்னு அடித்து அவங்க வந்து உண்மையை கேட்கும் போது அப்போ அவங்க நடந்த உண்மையை சொல்கிறாங்க, ஏன்னா நம்ம குழந்தைய இவர் தான் காப்பாற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் எல்லா உண்மையும் வந்து துரை வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே கார்த்தி மயில் வாகனமா அதிர்ச்சியோட அங்கேருந்து கிளம்பவும் அப்போ பார்த்தோம்னா துரை வந்து சிவனாண்டி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, இப்படி அவன் வந்து என்னை அடிச்சு கட்டாரு, அதனால எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கவும் அப்போ உடனே சிவனாண்டி வந்து அவங்க டேனி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரிக்கு நம்ம அங்கே மறைச்சு வச்சிருக்கிற உண்மை இந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கவும் சரி நான் அதை பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி மயில் வாகனமும் காரில் வந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து நடு ரோட்ல டேனி வந்து சேரப்பட்டு உட்காந்துருக்குறாங்க. இது யார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மயில் வாகனம் இறங்கவும் மயில் வாகனத்தை போட்டு டேனி வந்து அடிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி டேனியை போட்டு அடியடின்னு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க. இங்க பார்க்கும்போது 10 நிமிஷம் ஆகி போச்சுது, அதனால நம்ம செங்கல் சொல்லையில இதை வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கும்போது வந்து அந்த நெருப்பு வைக்கிறதுக்காக போறாங்க. கரெக்டான நேரத்தில் கார்த்தி மயில் வாகனமும் வந்து அவங்க சாமி சொல்லி ரேவதியை காப்பாத்திருந்தாங்க. செங்கல் சொல்லையில இவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது இவங்க 2 பேரும் இதுல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப மயில் வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரிக்கு இவங்க 2 பேரையும் இவனுங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதனாலதான் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு தடுங்களா வந்துட்டு இருந்ததா, நல்ல வேலையா நீங்க வந்தீங்க, நீங்க மட்டும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா இருந்தனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு செங்கல் சொல்லையில வேலை பார்க்கப்பட்ட அவ்வளோருமே அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரையும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அப்போ அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வந்து சூரியகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்டேஷன்ல வந்து ஆமா நான் தான் கார்த்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு நீங்க அரெஸ்ட் பண்ணினீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது உடனே அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல இந்த மாதிரி நான் வெளியே விட்டுட்டு அவரை அழைச்சிட்டு வந்தேன், ஆனா வெளியே விட்டுட்டு அப்படிங்கும்போது எதுக்காக வெளியே விட்டீங்க, நான் தான் சொன்னோம்ல நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அதிகாரி கார்த்திக்கு ஃபோன் பண்ணும்போது அப்போ கார்த்தின்னு சொல்றாங்க அவங்க 2 பேரையும் வந்து இருக்கிற இடம் தெரிஞ்சு காப்பாத்தியாச்சு, இப்போ அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கன்னு சொல்லவும் உடனே வந்து அதிகாரியும் சூரியகலாட்ட சொல்றாங்க கார்த்தி வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்தியாச்சு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சூரியகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் கண் முழிக்கும் போது ரேவதிக்கு அதாவது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்திருக்குமா இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.